இருக்கட்டும். சோமன் சுத்திரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மீட் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்க, லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணுங்க. நான் பார்ட் 1 கொடுக்கல, அதனால தான் உங்களுக்கு தெரியல. சரி மிஸ்டர் மீட் எப்படி வந்து போறான் பாருங்களா. நான் மட்டும் மிஸ்டர் மீட்டுக்கு யாருக்குமே வாய்ஸ் கொடுக்கல. வாய்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஏன் திரும்ப வாய்ஸ் கொடுக்கல? ஏன்னா நிறைய நிமிஷம் இருந்ததுன்னா நான் கொடுத்துருப்பேன். எங்ககிட்ட நீங்க நிறைய லைக்கோ போடாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கனால யாரெல்லாம் லைக் போடுறாங்களோ நான் லைக் போடுறேன் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு தெரியும் இவங்களாம் பார்த்துருக்காங்க, எனக்கு தெரியும். சரி இப்போ இங்க ஒரு காவல்காரர் இருப்பா பார்த்தீங்களா, அவன் எப்படி ஆடுறா பார்த்துக்கோ. நல்ல வேலை தப்பிச்சேன். எப்படி இருக்கா பாருங்க. நல்ல வேலை நம்ம சாவி திருடாச்சு. இந்த சாவி எதுக்குன்னு தெரியலையே. 2 டோர் ஓப்பன் பண்ணோம். முதல் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் அதுக்குள்ளே இதுவும் பண்ணணும், இன்னொன்று கீ போடணும். இந்த டோரு இன்னொன்று டோர் இருக்குமே பக்கத்தில், அவன் மேலே தானா. சரி இந்த இடத்துல ஒரு டோர், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இது தேவை கிடையாது. சரி இந்த இடத்துல ஒரு கீ இருக்குல்ல, இந்த கீ தான் நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவை. அந்த டோர் கீழே தான் இருக்கும் எங்கேயாச்சும். இந்த இடத்துல எங்கேயும் இல்லை. இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல தான் எல்லாரையும் மனுஷனாக்குவாங்க. இதுதான் மனுஷனாக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போறோம். லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா திரும்ப சொல்றேன், லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணுங்க. சரி மேலே போயிட்டு இவங்க கிட்ட கேட்க வேண்டியதா எல்லாமே டோர்ல ரெடி ஆயிடுச்சுல. மிஸ்டர் மீட் ஏதாச்சும் பண்ணிட்டு போறான்ட்டு பயந்துட்டு இருக்கான். சரி வா நான் பாத்துக்கிறேன். சரி கீழே தான் போய் ஆகணும். இவனை கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே இதுவாயிடும் போல இருக்கு. ஃபாஸ்ட் படுத்து விட்டுருக்கேன், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. சீருள்ள போய்யப்பா எந்த சூருன்னு போயிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ரெட் போர்ஷனு ஊசி, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்கு. ஏங்க அது பன்னியோட ஜிலேபி இருக்குல்ல, அதுங்க. இந்த ஜிலேபி மிஸ்டர் மீட் 1ல நான் விளையாடி இருப்பேன், பார்த்துக்கோங்க. பொம்மைலாம் விட்டுருங்க. நான் இது எடுத்துட்டு போயிட்டு அது திறக்கிறது மட்டும்தான் நான் காமிப்பேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி இதோட ஊசி தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம். ஊசி எங்க அதோட எல்லா வீடியோ இது எல்லாருக்கும் ஊசி போடணும், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஊசி போட்டா எல்லாருக்கும் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஊசி போடுவோம். இப்போ இவனுக்கு ஊசி போட்டாச்சு. இப்போ மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் நான் தான் ஊசி போடணும் போல இருக்கேன். அவன் சரியாயிட்டோன்னா ஊசி போட்டுருவான்னு நினச்சேன். சரி எல்லாருக்கும் ஊசி போட்டுற வேண்டியதுதான். என்னடா நீ யாரா? இவன் தாங்க அவன் மிஸ்டர் மீட்டு கூட இருக்கிறவன். சரி நம்ம கீழே போயிட்டு இன்னொன்று ஊசி எடுத்துட்டு வந்துடுறோம். உடச்சு போட்டானே இவன் தாங்க ஜூஸ்லாம் கொடுத்தான். அது மாதிரிதே போயிட்டு பாருங்களா. சரி இப்போ வந்து ரெட் போர்ஷனுக்கு எதுவும் எடுத்துட்டு போவல, ஒரு குண்டா அந்த மாதிரி தண்ணி எல்லாம் பிடிக்கிறதுக்கு அது எடுத்துட்டு போனோம். இப்போ எங்கே எடுத்துட்டு போனோம்னு தெரியல. இப்போ மாசம் இது வெற்றி கொடுக்கறதுக்கு தொப்பி வேணுமா, அந்த தொப்பியை குத்தாச்சுல. இப்போ பாருங்களா ஓவர் சீன் போட்டுட்டு இருப்பான். இவன் தான் காப்பாத்துறானாமா. எல்லாம் பண்ணது நம்ம, இவன் மாட்டுனே சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி ஆனால் இவன் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஷாக் அடிக்க வச்சேன்னு கேட்டிங்கன்னா அவன் தொப்பியே எனக்கு பிடிக்கல, அதனால தான். இப்போ நடுவில் ஒருத்தவன் இருக்கால, அவள் தான் நம்ம விளையாடிட்டு இருந்தோமே. ஏன்னா அவளை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம் மருந்தெல்லாம் கொடுத்து, அதனால தான். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.